வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நோ கிளாமர் 90ஸ்களை சாதித்த நடிகர் விஜய் அஜித் பட நாயகி ஒருத்தவங்க அண்ணனோட மரணத்தால் தன்னோட வாழ்க்கையே மாறிப்போன ஒரு சோகம். இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவோட தலை சிறந்த இயக்குனர்னு சொல்கிற சத்யஜித் ரேயோட படத்தில் நடித்த நடிகை தான் இவங்க. இதுக்கப்புறமா தமிழில் நடிகர் அஜித் விஜய்னு சொல்லி பல படங்களில் நடித்து ஹிட் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் 1994லேருந்து 2003 வரை மட்டுமே இவங்க சினிமாவில் இருந்திருக்காங்க. கிளாமருக்கு நோ சொன்ன ஒரு நடிகைன்னே சொல்லலாம். அவங்க தான் நடிகை சுவலட்சுமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவை சேர்ந்த நடிகை சுவலட்சுமி அவர்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போதே இயக்குனர் சத்யஜித் ரே அவங்களோட படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட அண்ணன் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. இதனால் இவங்களும் முடங்கி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்த வாய்ப்பு தான் நடிகர் அஜித்தோட ஆசைன்ற படம். இந்த படத்தில் யமுனான்ற கதாபாத்திரத்தில் ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஒரு புறம் நடிகையாக சினிமாவில் நுழைஞ்சாலும் இன்னொரு பக்கம் அண்ணனோட கனவான சட்ட படிப்பையும் படித்து முடிச்சிருக்காங்க நடிகை சுவலட்சுமி அவர்கள். தன்னோட முதல் படமான ஆசையே அவருக்கான அடையாளத்தை வாங்கி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கடுத்து நடிகர் கார்த்திக்கோட சேர்ந்து கோகுலத்தில் செய்த இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க. இதை தொடர்ந்து சினிமாவில் ரொம்ப கவனம் செலுத்தி நடித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. நடிகர் விஜயோட சேர்ந்து லவ் டுடே, நிலவே வான்ற படங்கள் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பரவி ரொம்ப ஹிட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, லவ் டுடே படம் நடிக்கும்போதே கல்லூரியோட இறுதி ஆண்டில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க நடிகை சுவலட்சுமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட திரைப்பயணம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம். ஏன்னா தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நடிப்பாங்க. இதன் மூலமே ரசிகர்கள்கிட்ட ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காங்க நடிகை சுவலட்சுமி அவர்கள். இதுக்கப்புறமா காத்திருந்த காதல், கண்களால் பேசவா, நடிகர் முரளியோட தினந்தோறும், என் ஆசை ராசாவே, அதுக்கப்புறமா நடிகை ரோஜாவோட பொட்டு அம்மன், நடிகர் பார்த்திபனோட சுயவரம், நீ வருவாயென, நடிகர் பிரபுதேவாவுடன் ஏழையின் சிரிப்பில், நடிகர் சரத்குமாரோட தங்கையா மாயி படத்துலையும், சத்யராஜோட ஆண்டான் அடிமை என்ற எல்லா படமே பயங்கர சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்தே கடைசி வரைக்கும் கிளாமருக்கு நோ சொன்னதில் உறுதியாக இருந்தவங்க இந்த நடிகை மட்டும்தான். அழுத்தமான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காங்க. முன்னணி நடிகர்களோடு நடித்தாலும் தன்னோட கொள்கையில் ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். 2002ஆம் ஆண்டு தன்னோட நீண்ட கால நண்பர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டிலும் ஆகிட்டாங்க. கணவரோட பிஸ்னஸை சுவலட்சுமி அவர்கள் கவனித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் வெளிநாட்டில் தான் வசித்து வந்துட்டுருக்காங்க. அவங்க சினிமாவில் இருந்து விலகி இருந்தாலும் அவங்களோட படங்கள் மூலம் ரசிகர்கள் எப்போதுமே அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். மக்களை, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.